சூரியன் என்னதான் நம்மள சுட்டெரிச்சாலும் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கும். அந்த சமயங்கள்ல நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, பூமிக்கு 2 சூரியன்கள் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு? அப்படி இருந்தா ஒருவேளை பூமியோட வெப்பம் அதிகமாயிடுமோ, இல்ல பூமியில இரவு அப்படிங்கிறது இல்லாம போயிடுமா, இல்ல பூமியில வாழ்ற உயிர்களோட சூழல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருமா, என்ன நடக்கும்? வெல்கம் டு குட் டைம்ஸ். இது பூமிக்கு 2 சூரியன்கள் இருந்தா என்ன ஆகும், வாங்க பார்க்கலாம். பொதுவா விண்வெளியில பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. எல்லா சூரிய குடும்பத்திலையும் ஒரு சூரியன் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாறா சிலதுல 2 சூரியன்கள் கூட இருக்காமா. சில விஞ்ஞானிகள் நம்ம சூரிய குடும்பத்திலேயே நம்ம சூரியனோட நெமிசிஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி சூரியன் இருந்ததாகவும், பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசையிலேருந்து விடுவிச்சுக்கிட்டு போயிட்டதாகவும் சொல்றாங்க. இப்போ நம்ம பூமியை போன்ற ஒரு கிரகத்தின் தேடுதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சூரிய குடும்பத்துல 2க்கும் மேற்பட்ட சூரியன்கள் இருப்பதாகவும், அந்த சூரிய குடும்பத்துல வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைகள் இருப்பதாகவும், கிரகங்கள் அதுல இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல சில நிபந்தனைகள் இருக்கு. பூமிக்கு 2 சூரியன்கள் உள்ள பட்சத்துல பூமியோட நிலை, அப்புறம் அதுல உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள், இதெல்லாம் சில நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கு. அது என்னன்னா, 1 சூரியனோட நிறை, அதாவது மாஸ். 2வது சூரியன் பூமி, இந்த 2 இருக்கும் நிலை, பொசிஷன். அதாவது பூமியோட ஒப்பிடுகையில சூரியன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. பெரும்பாலும் பூமிக்கு 2 சூரியன் இருக்கும் பட்சத்துல அது நிலையற்ற நிலையில இருக்கிறதுக்கான சாத்தியம் தான் அதிகமா இருக்கு. உதாரணமா, ஒரு பெரிய சூரியன் ஒரு சின்ன சூரியன் அப்படி இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 சரிசமமான சூரியனா இருந்தாலும் அதுக்கான ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல பூமியை தனக்குள்ள ஈர்த்துக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த 2 சூரியனுக்கும் சரியான ஈர்ப்பு சக்தி இல்லாத பட்சத்துல பூமி சூரியனை விட்டு விலகி போறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்கு. இதனால பூமி வெப்பம் இல்லாம உறைஞ்சு போய் உயிர்கள் வாழ்றதுக்கான தகுதியை இழந்துரும். சுருக்கமா சொல்ல போனா, பூமி சூரியனின்றி ஒரு வெற்றுப்பாறையா விண்வெளியை சுத்தி தெரியும். 2 சூரியன்கள் இருக்கும் பட்சத்துல பூமி அதோட சுற்றுவட்ட பாதையில நிலையா இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது என்னன்னா, 1 பூமி 2 சூரியன்கள்ல 1 மட்டும் சுத்தி வரணும். அதுலயும் ஒரு கட்டத்துல 2 சூரியனுக்கு இடையில பூமி போகும்போது அந்த சூழ்நிலை உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியா இருக்காது. ஏன்னா அது இரவுகளை பறிக்கிறது மட்டும் இல்லாம சூரிய கதிர்களையே இரட்டிப்பாக்கும். அதனால புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸும் இரட்டிப்பாகும். இந்த சூழல்ல எந்த ஒரு சன்ஸ்கிரீனும் நமக்கு பலனளிக்காது. 2வது, ஒருவேளை பூமி ஒரே சமயத்துல 2 சூரியனும் சுத்தி வரணும் அப்படின்னா 2 சூரியனுக்கு உள்ள இடைவெளி ரொம்ப கம்மியாகவும் 2 சூரியன்களுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாகவும் இருக்கணும். அப்படின்னாலுமே அங்க உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி தான். ஏன்னா சூரியன்கள்ல இருந்து வெளிப்படுற வெப்பம் பனிகளை கரைக்கும், நீர்களை ஆவியாக்கும். இந்த சூழ்நிலையில பூமியை ஒரு வெற்றுப்பாறையாக்கி உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற நிலையை உருவாக்கிடும். அப்போ உயிர்கள் வாழ வழியே இல்லையா அந்த சூழ்நிலையில அப்படின்னு கேட்டா ஒரு வழி இருக்கு. 2 சூரியன்கள்ல ஒவ்வொரு சூரியனும் தற்போது உள்ள சூரியனோட பிரகாசத்துல பாதி அளவு மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற வெப்பம் உயிர்கள் வாழ ஏதுவா இருக்கும். ஆனா ஒரு சூரியனோட ஈர்ப்பு விசைக்கு பதிலா இங்க 2 சூரியனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால பூமி சாதாரணமா 365 நாள்ல சுத்தி வர வேண்டியது 280 நாள்லயே சுத்தி வந்துடும். அது மட்டும் இல்லாம 2 சூரியன்களுக்கும் உள்ள இடைவெளி 15 மில்லியன் கிலோமீட்டருக்கும் குறைவா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லா கிரகங்களும் நிலையா இருக்கும். சரி, இப்போ 2 சூரியன்களுக்கும் உள்ள இடைவெளி 5 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா 2 சூரியனும் ஒன்னு இன்னொன்னு சுத்தி வர்றதுக்கு 10 நாள் வரும். அதாவது ஒவ்வொன்றும் 5 நாட்களுக்கு ஒரு முறை மற்றொன்றை கடந்து போகும். அது பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு சூரிய கிரகணம் மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன மாற்றம்னா, சூரியன் நிலவை மறைக்கிறதுக்கு பதிலா சூரியனே இன்னொரு சூரியனை மறைக்கும். இந்த கிரகணம்
சாதாரணமா 7.5 நிமிஷத்துக்கு பதிலா 5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில மட்டும்தான் பூமியில உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இதுல கேள்வி என்னன்னா, பூமி அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குமா அப்படிங்கிறது தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சூரியன்களை சுத்தி வர 2 கிரகங்களும் வாயு கிரகங்கள் தான். அது பூமியை விட ரொம்ப பெருசு. இந்த மாதிரி விண்வெளியில வேற எங்கேயாச்சும் இருக்கலாம். அதுல இருந்து வேற்று கிரகவாசிகள் நம்மள தொடர்பு கொள்ள கூட முயற்சிக்கலாம். ஆனா இது வரைக்கும் அப்படி ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.